தளபதிக்கு வந்து என்னைக்குமே வெற்றி மட்டும்தான். தளபதிக்கு வந்து இது வரைக்கும் தோல்வியே கிடையாது. அவர் வெற்றி பெற்றுவாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த வெற்றி கனியை வந்து எந்த செகண்ட்ல பறிப்பாருன்னு சொல்றது காலையில இருந்து நாங்க ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு வினாடியும் நாங்க வந்து ஏங்கி இருந்தோம். இப்போ வந்து அந்த வெற்றி கனியை பறிச்சுட்டாரு. இனிமேல் வந்து தளபதி தான் சிஎம். இன்னும் வந்து 50 வருஷம் இல்ல 60 வருஷம் தளபதி இருக்கிற வரைக்கும் தளபதி மட்டும்தான் சிஎம். தளபதிக்கு ஓட்டு போட்ட அனைத்து மக்களுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு நல்ல விடிவு காலம் தான். இன்னைக்கு ஒன்லி நல்லாட்சி மட்டும்தான் தமிழகத்துல நடக்கும். தமிழகத்துல வந்து மதச்சார்பின்மை இல்லாம ஒரு ஆட்சி நல்ல ஆட்சி நடக்கணும் தான் அவங்களோட கோரிக்கை. அவங்க என்னன்னா பயந்து இருந்தாங்க. ஒருவேளை வந்து மத்தவங்க தளபதி மேல பூசின சாயத்தை வந்து அவங்க உண்மைன்னு நம்பிட்டாங்க. அவங்கள சொல்லி குற்றம் இல்ல. ஆனா தளபதியை பத்தி எங்களுக்கு தெரியும். அவருடைய ரத்தத்தின் ரத்த உடன்பிறப்புகள் எங்களுக்கு தெரியும். தளபதி வந்து ஒரு சுத்தமான தாய்ப்பாலுக்கு நிகரானவர். அவருடைய வெற்றி வந்து மேலும் மேலும் நிலைக்கணும். கடைசி வரைக்கும் தளபதி இருக்கிற வரைக்கும் அவரு தான் முதலமைச்சர். தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு எப்படி ஆட்சி ஏற்றிருந்தாலும் எப்படி எல்லாருமே நல்லா இருக்காங்களோ அதே மாதிரி நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க. தளபதிக்கு வந்து ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுத்த அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் இங்க இருக்கிற எங்களுடைய தொண்டர்கள் சார்பாக கோடான கோடிகளை நன்றிகளாக தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்துல வந்து மக்கள் வந்து கொடுத்த தீர்ப்பு வந்து தாவேகாவுக்கு தளபதி விஜய் அவர்கள் தான் முதல்வராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பம். அது காலதாமதப்பட்டாலும் இன்றைக்கு வந்து அது நிறைவேறுகின்றது. இன்றைக்கு ஒரு மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை தளபதி விஜய் அவர்கள் வழங்குவார்கள். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அது வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம். அதை போல வாக்களித்தோர் வாக்களிக்காதர் என்கின்ற பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மக்களுக்குமான ஒரு நல்லாட்சியை தளபதி விஜய் அவர்கள் வழங்குவார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு இயக்கமாக தான் நாங்க கருதுகிறோம். ஒரு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விளிம்பிலை மக்களுக்கான ஒரு பிரதிநிதியத்தான் நாங்க விடுதலை சிறுத்தைகளை நாங்க நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அடக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் விளிம்பு நிலை மக்களும் ஏழை எளிய மக்களும் இன்னைக்கு பேராதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு தளபதி விஜய் அவர்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இது வந்து ஒரு இயற்கையான அவரும் எங்களோட இணைந்து கொள்வது என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். ஐயுஎம்எல் வந்து இந்தியாவுல தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு குழப்ப நிலை இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியோட கேரளால அவங்க துணை நிற்கிறார்கள். ஒரு மதச்சார்பற்ற சக்தி தமிழகத்தை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வரும்போது ஐயுஎம்எல் தாவேகாவை ஆதரிப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க சார். எங்களுக்கு விஜய் சார் வரணும்னு ரொம்ப நாங்க காத்துட்டோம். வந்துட்டாரு. இனிமேல் எங்களுக்கு எல்லாமே தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாமே ஹாப்பி. எல்லாம் கிடைக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி லெட்டர்பேடு கட்சி நாங்க. அதுக்கப்புறம் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில நடத்துறப்போ விஜய் முகம் மட்டும்தான் தெரியுது, வேற யார் முகமும் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்க மதுரை மாநாட்டுக்கு போறப்போ என்னப்பா ஒரு 5% வாங்கிருவீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் எலெக்ஷன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் நடக்கிறப்ப கூட 2 சீட் ஜெயிச்சிருவீங்களாப்பா அப்படின்னு எங்களை பார்த்து ஏளனம் பண்ணவங்க இன்னைக்கு சிங்கிள் மெஜாரிட்டியில 108 தொகுதியில தாவேகா விசில் சின்னத்துல மட்டுமே நின்று ஜெயிச்சிருக்கு. ஒண்ணு புரிஞ்சுக்காங்க, புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்றுமே ஓய்ந்ததில்லை, மறந்ததில்லை. கிட்டத்தட்ட அண்ணனோட தலைமையில 150 பேர் இங்கதான் வந்து நாங்க தங்கி இருக்கோம். இன்றைய வாகை சூடி வரலாறு திரும்பியது என்று மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை உருவாக்கிய எங்களது அன்பு தளபதி அவர்கள் வரும் காலமெல்லாம் வாழும் காலமெல்லாம் நிரந்தர முதலமைச்சர் அவர்தான் என்று நாங்கள் உறுதி கொண்டு இனி இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த 2 நாட்களில் எங்களுக்கு தோழமையோடு தோள் கொடுத்து எங்களுக்கு கழகத்திற்கு அன்பு நடைமுறையில எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த கழக தலைவர்களுக்கும் மற்றும் கொள்கை கூட்டணிகளுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்க போது எங்க தளபதி ஆட்சிதான்.